நீங்க போராடணும். நீங்க எல்லாரும் போராட்டத்துக்கு களத்துக்கு வந்துட்டாங்க. போராட்டத்துக்கு களத்துக்கு வந்துட்டாங்க. நிறைய அதிமுக போராடுறாங்க. பிஜேபி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வடிவத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் போராடணும். நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம். அதற்கு தேவையான என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டுமோ அந்த விஷயங்களை செய்வோம் அப்படி என்பதற்காகத்தான் இன்று காலை வெளியான கடிதம் என்பது ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்பதை தாண்டி ஒரு அண்ணனாக தன்னுடைய சகோதரிகளுக்கு அவர் எழுதுகின்ற கடிதம். நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அரணாக நாங்க இருக்கோம். பெண்கள் பாதுகாப்பிற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுப்போம் அப்படிங்கறத சொல்ற ஒரு ஒரு உறுதிப்பாடான கடிதம் தான் இந்த கடிதம் காலையில் வந்தது. இது ஆரம்ப கட்டத்திலிருந்து இந்த விசாரணை என்பதும் இந்த வழக்கோட தீவிரத்தன்மை என்பதும் இது ஆளுங்கட்சி பார்க்கின்ற விதமும் இதை தமிழக அரசாங்கம் கையாள்கின்ற விதமும் மிக மோசமாக இருக்கின்றது. உயர்நீதிமன்றமே சுவோமோட்டோ ஒரு வழக்கு எடுக்கிறாங்க. தானாக முன்வந்து ஒரு வழக்கை எடுக்கிறாங்கன்னா தமிழக காவல்துறை தமிழக அரசாங்கம் இதை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த விசாரணையை சரியான திசையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதில் யாரெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக வேறு யாரும் இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். உண்மையிலேயே அந்த பெண்ணிற்குரிய நீதி என்பது இந்த வழக்கை துரித கதியில் விசாரித்து இவருக்கு உண்டான தண்டனை என்னவோ அந்த தண்டனை பெற்றுத்தர வேண்டும்.